விஜய் தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். டெண்டர்களில் புதிய விதிமுறைகள் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஆய்வு பணியில் இருந்தவரை கைது செய்ததை கண்டித்து திமுகவினர் போராட்டம். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை. 2வது மாடி வரை படிக்கட்டில் ஏற வைத்து மருத்துவர்கள் சோதனை. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது சம்பவத்திற்கு திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி உள்ளிட்டோர் கண்டனம். ஆணவம் அழிவின் வழி என ஸ்டாலின் காட்டமாக பதிவு. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் இருந்து வெளியேற மறுத்த திமுகவினர் கைது. திமுகவினரை வெளியேற அறிவுறுத்திய நிலையில் வெளியேறாத காரணத்தால் கைது செய்து நடவடிக்கை. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவாரா? தமிழகத்தில் சர்வாதிகாரம் உச்சத்தில் இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். முதலமைச்சரை தனிப்பட்ட வகையில் ஒருமையில் கீழ்த்தரமாக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது சரியா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. யாரை பற்றியும் அப்படி பேசும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என காட்டம். தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்கி முன்ஜாமீன் மனு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உடல் நலக் குறைவால் சிங்கப்பூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சிகிச்சை என தகவல். லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மனில் இன்று ஆஜராகாத நிலையில் சிங்கப்பூர். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைதான நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய மூவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியிடம் மனு தாக்கல். தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முதற்கட்டமாக 180 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம். சென்னையில் கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று பயங்கர சதி திட்டம் தீட்டியதாக போலீசார் விசாரணையில் தகவல். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதாக வேண்டும் என EPS விருப்பம். அதிமுகவிலிருந்து வெளியே செல்பவர்கள் பற்றி கவலை வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. அதிமுக இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் கட்சியில் இருந்து விலகல். கட்சியை விட தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் நல்ல தலைவர் கிடையாது என EPS மீது மறைமுக தாக்கு. புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் வாக்குவாதம். கரூர் விவகாரத்தில் விஜய் குறித்து பேசிய போது ஆவேசம்.
கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்ன, இப்ப போறாரு, வரவேற்பு. மனசாட்சி இருக்கு இப்ப அவருக்கு? இருக்கு அவருக்கு. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். இல்ல சார், நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நான் கேட்டேன். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. தமிழகம் முழுவதும் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். அதன் பிறகு இயல்பான வெப்பநிலையே நிலவும். கோவை, குமரி, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமர் மோடி வரும் ஜூலை 10ஆம் தேதி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து பயணம். ராஜீவ் காந்திக்கு பிறகு நியூசிலாந்து செல்லும் பிரதமர் மோடி. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவாவில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 40 பேர் பலி. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்ப அலையால் தடம் தெரியாமல் மாறிய ஆல்ப்ஸ் மலைத்தொடர். வெண்பனி போர்த்தியது போல் காட்சியளித்த ஆல்ப்ஸ் மலையின் பனி உருக்கியதால் கண்களுக்கு புலன்பட்ட மலை முகடுகள். சீர்காழி அருகே பள்ளிவேன் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த குழந்தைக்கு நீதி கேட்டு கிராம மக்கள் சாலை மறியல். அரை மணி நேரம் தொடர்ந்த போராட்டத்தால் சுமார் 1 கிலோமீட்டர் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே குப்பை தொட்டியில் குவியலாக வாக்காளர் அடையாள அட்டை கண்டெடுப்பு. நூற்றுக்கணக்கான வாக்காளர் அட்டை கிடந்தது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை. ஐரோப்பாவில் நிலவி வரும் வெப்ப அலை காரணமாக ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000 அதிகரிப்பு. ஐரோப்பாவின் பல இடங்களில் வெப்பம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளதால் பொதுமக்கள் வீடுகளில் முடக்கம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்றிரவு நடக்கும் போட்டியில் ஆஸ்திரேலியா, எகிப்து அணிகள் மோதல். அதிகாலை நடைபெறும் போட்டியில் அர்ஜென்டினா, கேபோ வெர்ட் அணிகள் பலப்பரீட்சை.